அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா அகெயின் சூஸ்பொரி ஆர்டர் தான். ஆல்ரெடி சூஸ்பொரி ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன், பட் ரெசிபி ஷேர் பண்ணல. ஸோ இன்றைக்கி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 500 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சுகர் கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணோன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நெய்யை ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட 500 கிராம் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகரோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 50 to 100 கிராம் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட 1 kg அளவுக்கு மைதா, 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை கை வச்சு நல்லா அழுத்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டோ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல. ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு குக்கீஸ் 32 to 35 கிராம் அளவுக்கு இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் குக்கி கட்டரில் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சென்டரில் கேஷ்யூ பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி டெக்கரேட்டிவ்காக வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இதை வச்சுட்டு 180 டிகிரியில் 12 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான குக்கீஸ் ரெடி ஆயிரும். இது பேக் ஆனதுக்கப்புறமா நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோன்னா சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு சூஸ்பொரி ரெடி ஆயிரும். இதை தான் நான் கட்டான்னு சொல்லுவாங்க. இந்த டைம் 80 பீசஸ் கிட்ட ஆர்டர் வந்துருந்துச்சு. என் பையன் அன்றைக்கி ஒரு ட்ராமா பண்ணி ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டாரு. ஸோ அவர் ஸ்டிக்கர் ஒட்ட விட்டுட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.